ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் ஆஃப் டுமாரோ எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். டேக்கான நியூ எஃப்எஃப். இது சண்டேஸில் மட்டும்தான் வரும். இதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி டோன்ட் லீவ் மீ நெக்ஸ்ட் மந்தோட முடிஞ்சிருச்சுன்னா இதை ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். சாட்டர்டே ஈவினிங் தேயாங்க ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக தேகு வந்திருப்பான். அவன் தேகுவை ரீச் பண்ணுறதுக்கே 11 ஆகியிருக்கும். அண்ணா, இங்கே எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க, தெரியல சார், நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வாங்க. தேவும் அவன் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஹோட்டல் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு லாபிக்கு வரான். அண்ணா போகலாமா அப்படின்னு கேட்க, போகலாம் சார். டே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, அண்ணா நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நான் சாப்பிட்டேன் சார், நீங்கள் சாப்பிடுங்க. சரி அண்ணா, நான் கிளம்புறேன். நானும் வரேன் சார். இல்லைண்ணா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. டிரைவரை ஹெட் நோட் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. ஒரு ஸ்ட்ரீட்டில் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அவன் கண்ணில் ஒன்று படுது. அவன் உடனே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் பார்த்த பிளேஸ்க்கு போகிறான். ஹே அப்படின்னு ஷவுட் பண்ண அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பர்சன் ஃப்ளின்ச் ஆகிட்டான். அவன் நைஃபை வச்சு அந்த பொண்ணோட நெக்கில் வைக்க செம்ம கோவமாயிட்டான். அவன் பேக்லேருந்து கன் எடுக்கிறான். விடுடா அப்படின்னு வார்ன் பண்ணுறான். ஆனால் அந்த ஆள் அந்த பொண்ணை விட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கிட்ட போக அவனை கேட்ச் பண்ணுறதுக்குள்ளே அவன் உங்களை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அந்த பொண்ணு கீழே விழுந்ததுனால வழியில் கத்துற அடிபட்டுடுச்சு. அப்படின்ட்டு விழ ஒரு சைன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வரான். ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க, அந்த கேர்ளும் ஹெட் நோட் பண்ணிவிட்டு எந்திக்க ட்ரை பண்ண, பட் அவளால் முடியலை. கையை கொடு, எழுந்திரி அப்படின்னு சொல்ல, அந்த கேர்ளும் டேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு பெயினாக இருக்கா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சாஃப்டாக சொல்கிறா. வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த பொண்ணுக்காக கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து உட்கார்றா. தென் காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த டைமில் ஏன் தனியாக எங்கே வந்தீங்க? யார் நீங்கள்? உங்கள் வீடு எங்கே இருக்குது? உங்கள் பேர் என்ன? அந்த கேர்ள்கிட்ட இன்ட்ராகேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பொண்ணு சாஃப்டா, நீங்கள் யார் முதல்ல? எங்கேருந்து வரீங்க? கன்லாம் வச்சுருக்கீங்கன்னு போல்டாக கேட்குறா. அவனுக்கே ஒரு நிமிஷம் ஸ்டாக் ஆகிடுச்சு. என் பேர் கிம் தேயோங், நான் சிபிஐ ஆஃபீஸர். நான் சாப்பிட்லான்னு வந்தப்போ தான் உங்களை பார்த்தேன். என் பேர் ஒயன். நான் டேகு மெடிக்கல் கேம்ப்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே கேம்பில் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் டேகுவில் நிறையா நைட் ஃபுட் இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இந்த கேம்ப்கே வந்தேன். பட் அந்த லூஸு சீனியர் டாக்டர் நாளைக்கு மார்னிங்கே ரிட்டன் போகணும்னு சொல்லிட்டான். அதான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொஞ்சமாச்சும் டேகுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா, பட் அந்த தூங்கு மூஞ்சி நாய்ங்க வரலன்னு சொல்லிடுச்சுங்க. அதான் தனியாக வந்தேன். அந்த ராஸ்கல் கிட்டே மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. டேவோட மைண்ட் வாய்ஸ், என்ன இவ இவ்வளோ பேசுகிறா, அச்சிச்சோ அப்படின்னு சொல்ல, உடனே காரை ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு, ஏன் ஷவுட் பண்ணிங்க அப்படின்னு கேட்க, உங்கள் கையில் பிளட்டு அப்படின்னு சொல்லி அவன் எல்போவை பாயிண்ட் பண்ணுறீங்க. ஒரு சை பண்ணிட்டேன். அவ்வளோதானா? சே, நீங்கள் ஃபஸ்ட் மெடிக்கல் ஷாப்புக்கு போங்கன்னு ஆர்டரிங் டோனில் சொல்ல, டேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் கொஞ்ச நேரத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்க போக, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன், அப்புறம் தேவையான மெடிசன்லாம் வாங்கிட்டு நீங்கள் காருக்கு வரீங்க. ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் மெடிசனை எடுத்துக்கிட்டே சொல்கிறீங்க. எதே? ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள், மெடிசன் போடணும்ல. நான் ரூமுக்கு போய் போட்டுக்கிறேன். நான் டாக்டர், ஸோ வெக்கப்படாமல் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகிட்டான். தென் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் இன்ஜுரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு மெடிசன் போட்டு விடுறீங்க. அப்படின்ட்டு நீங்கள் ஒயின் பண்ணிக்கிட்டே டேக்கு மெடிசன் போட்டு விடுறீங்க. என்னமோ உங்களுக்கு மருந்து போட்டு விடுற மாதிரி நீங்கள் ஊதி ஊதி மெடிசன் போடுறீங்க. வலிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் உங்களை தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இல்லை வலிக்கலை. சாப்பிட்டு தான் டேப்லெட் போடணும். ஸோ சாப்பிட்லாமா? சாப்பிடவா? நான் பே பண்ணுறப்பா. சிரிச்சுக்கிட்டே, அப்போ ஓகே போகலாம். ஒரு ஷர்ட்டை வியர் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பிஸியாக யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவன் க்யூரியஸாக கேட்க, என் லொக்கேஷனை என் ஃப்ரெண்டுக்கும் என் பிரதருக்கும் சென்ட் பண்ணுறேன். ஏன்? பின்ன இப்போ உங்கள் கூட இருக்கேன்ல, அதான் ஏன்? நீங்கள் என்ன ஏதாச்சும் பண்ணிட்டா? நீங்கள் சொல்கிறத கேட்டு
டே ஷாக் ஆகிட்டான். நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸருங்க, அதாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எது? நார்மல் பர்சன்னா போலீஸை வச்சு மிரட்டலாம், ஆனால் நீங்கள் சிபிஐயில் அதான். டே அவன் ஐஸை ரோல் பண்ணுறான். டே ஸ்டாப் 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 அப்படின்றீங்க. இங்கே நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நேம் சொல்லி கூப்பிடுறீங்க. என்ன என் நேமை அவள் சொல்லும்போது இவ்வளோ நல்லா இருக்கு. தேயாங் நீங்கள் ஷவுட் பண்ணா என்ன? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? இந்த ஊரில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கா? ஐ சூப்பர், எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, வாங்க போகலான்னு சொல்லி ஒரு ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்டு காட்டுறீங்க. 2 பேரும் அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனிதிங் இஸ் ஓகே. அண்ணா தோசை இருக்கா? இருக்குமா. அண்ணா 2 தோசை, 1 எக் தோசை, இன்னொன்று ஆனியன் தோசை, அப்புறம் 2 பரோட்டா சொல்லிவிட்டு டே பக்கம் டேர்ன் பண்ணி கலக்கியா ஆம்லெட்டா? ஆ ஓ ஐம் சாரி, உங்களுக்கு தெரியாதுல்லன்னு சொல்லி அந்த டிஷ்ஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவன் கலக்கிய ஓகே அப்படின்னு சொல்ல நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே டேர்ன் பண்ணி ஷாப்கீப்பர் அண்ணாவை பார்த்தா, அண்ணா அவருக்கு ஒரு கலக்கி எனக்கு ஒரு ஆனியன் ஆம்லெட்னு சொல்லிவிட்டு ட்ரீ கீழே பெஞ்ச் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க, அதில் போய் உட்காரிங்க. டேவும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பக்கத்தில் உட்கார்றான். இந்த ஃபுட்லாம் அன்ஹெல்த்தியாக இல்லையா? நிறையா கலோரிஸ் வரும்ல, நீங்கள் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்லலாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டே சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் இந்த மாதிரி பிளேஸ் தான் சாப்பிடுவோம், பட் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லாம் லைக் பண்ண மாட்டாங்கல்ல, ஒர்க் அவுட் பண்ணால் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் ஆகிடும், ஸோ சிம்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஷோல்டரை நீங்கள் ஸ்ட்ரக் பண்ணுறீங்க. தென் ஃபுட்டு வந்துருச்சு, 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு அவன் கேட்க, நான் இன்ஷன்ல ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே டேகோ கேம்புன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சை பண்ணுறீங்க. அப்போது பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பூசானில் இருக்காங்க. டேவும் ஜஸ்ட் ஹெட் நோட் மட்டும் பண்ணுறான். நீங்கள்? என் பேரண்ட்ஸ் கூட பூசானில் தான் இருக்காங்க, நான் சியோலில் இருக்கேன். உங்கள் ஒய்ஃப் அப்படின்ட்டு மவுத் ஃபுல்லாக ஃபுட்டை வச்சுட்டு கேட்குறீங்க. அதை கேட்டோடனே டேக்கு உடனே புற ஏறிடுச்சு. நீங்கள் அவன் ஹெட்டில் பேட் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. அவன் தண்ணி குடிச்சிட்டு என்னை பார்த்தா ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்க, இல்லை அப்புறம் ஏன் ஒய்ஃபை பற்றி கேட்டேன், ஏன் தப்பா? நான் அன்மேரிடுங்க. ஓ அதான் ஷாக்கில் சாக் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீங்கள் சொல்லிகிட்டே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. டே உங்களை பார்த்து முறைக்கிறான். அப்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். ஐயோ நான் சிங்கிள்மா. அடைச்ச நீங்களும் சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சை பண்ணுறீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஒரு வேளை கமிட்டடாக இருந்தால் உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லி கேட்டிருப்பேன், கொஞ்சம் எனக்கு டைம் பாஸ் ஆகுது ஆகிருக்கும். உங்களையே பார்த்துட்ருக்கான், யாருடா இவ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே டே உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் பில் பே பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து உங்கள் ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறீங்க. டாக்டர் ஃபீஸ். நல்லா சாப்பிட்டாச்சு, டெசர்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ரசகுல்லா சாப்பிட்லாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சூப்பர் சாப்பிட்லாம். தென் 2 பேருமே ரசகுல்லா சாப்பிட்டுட்டு உங்கள் ஒர்க்ஸை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. தென் 2 பேரும் காருக்கு வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் பேக்கில் இருந்து ஒன்று எடுத்து டேக்கிட்ட கொடுக்குறீங்க. இந்தாங்க டேப்லெட்ஸ். இது எதுக்கு? கையிலலாம் அடிபட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பண்ணாமல் டேப்லெட் போடுங்க. டேவும் டேப்லெட்லாம் சாப்பிட்றான். சரி உங்களை எங்கே ட்ராப் பண்ணட்டும்? நீங்களும் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி அவனுக்கு வழி சொல்கிறீங்க. இன் பிட்வீன் கேப்பில் 2 பேருக்குமே பிடிச்ச கலர், ஃபுட்டு, பிளேஸு அப்படின்ட்டு எல்லாமே பேசிக்கிறீங்க. நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டீங்க. நீங்கள் காரை விட்டு இறங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். டே சிரிக்கிறான். தேங்க்யூ டூ. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டே பாயின்னு கையை காட்டிட்டு உள்ளே போயிடுறீங்க. டேவும் ஹோட்டல் ரூமுக்கு போகிறான். உங்கள் சைடு சே செம்ம டே, செம்ம பர்சன் தேயாங், என்ன அம்மா இருந்தான். நான் பாட்டுக்கு ஈஸியாக ஷர்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் அவன் என்னடா, ஐயோ பா பார்க்க அப்படி க்ரீக் கார்டு மாதிரியே இருக்கானே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனை சைட் அடிக்காமல் இருக்கிறது. வாய்ஸ் கூட வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் பையன் வேறு லெவலு. சே நம்பர் வாங்காமல் விட்டுட்டோமே. அட என்ன மொய்யன், நீ அசிங்கமாக ஒரு பையனை வர்ணிச்சிட்ருக்க. டே சைட் பார்க்கலாம், அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு பெட்டில் படுத்துட்டு உங்களை பற்றி தான் திங்க் பண்ணுறான். சே என்ன பொண்ணுடா, க்யூட்டா, ஹாட்டா, செக்ஸியாக இருக்கா. பக்கத்தில் இருக்கும்போது அவள் சென்ட்டு ஆளையே மயக்கிடுச்சு. பா என்ன அழகு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல விட்டுருக்கேன்னா அது இவ தான். அவ்வளோ ஒரு டைம் கூட நான் நேம் சொல்லி கூப்பிடலையே, நெக்ஸ்ட் டைம் கூப்பிடணும். அடைச்ச நம்பர் வாங்க மறந்துட்டேனே.
பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங் போய் அவகிட்ட நம்பர் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் டே டே உங்களை மீட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் கிளம்பிட்டீங்க. டே சாய் பண்ணுறான். ஓகே, இன்ஷனில் தானே வருவா, அப்போ பார்த்துக்கலாம். அதர் சைடு உங்களுக்கு டேவோட ஞாபகமாகவே இருக்கு. நீங்கள் இன்ஷனில் மீட் பண்ணுவீங்களா? மீட் பண்ணால் லவ் பண்ணுவீங்களா? பார்க்கலாம். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.